இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போய் நிக்கிறோம், முன்னாடி நம்ம ஒரு விக்கிரகம் தான் இருக்கு. அந்த விக்கிரகத்து பேர்ல நமக்கு அந்த அன்பு எப்படி வரும்? நேரடியா இருக்கிறவா பேர்ல இருக்கிற கோவம் வரும், மற்ற எல்லா உணர்வும் வரும். அந்த விக்கிரகத்து பேர்ல ஒருத்தருக்கு அன்பு வருமா? ஞானசம்பந்தருக்கு வந்தா மாதிரி வருமா? நம்மலாம் ஊருக்கு போறோம், மனைவி மக்கள் அவ ஊரு சொந்தம் தெரிஞ்சவா எல்லாரும் அங்கங்க இருக்கா, அதை போய் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி ஞானசம்பந்தருங்கிற ஒரு பக்தர் என்ன பண்ணாரு, அவர் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போல, கோயிலா போயிருக்காரு. இந்த கோயிலுக்குள்ள அவ போன கோயில் எல்லாம் நாம போய் பார்த்தா என்ன தெரியறது? ஒரே ஒரு விக்கிரகம் இருக்கு, சிவன் விக்கிரகம் இருக்கு, ஒரு அம்பாள் விக்கிரகம் இருக்கு. அதை முறையா ஏதோ கட்டியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அந்த அன்பு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்ததா, நாம பார்த்து பேசிட்டா அப்படின்னா அதுக்கு ஞானசம்பந்தர் தான் பதில் சொல்ல முடியும், திருமுறைகள் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த உணர்வை தன் அனுபவத்தில் உணர்ந்தார்கள், உரைத்தார்கள், அனுபவித்தார்கள்.